அவர்கள் ஒரு ரிசர்ச் செஞ்சாங்களா, இந்த சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறார்கள், நாங்கள் எண்ணிக்கையில் கூடுதலாக இருக்கிறோம். ஏன் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், ஏன் நாங்கள் தோல்வி அடைகிறோம்? உலகத்தில் அதை நான் கண்டு கொண்டிருக்கிறோம். அரபு உலகம் எப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, என்னென்ன தவறுகள் எல்லாம் கற்றார்கள், உலகத்தில் எப்படியெல்லாம் கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. சாதாரண இந்த வாட்டர்மெலன் தர்பூஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பூசணிக்காவை சாப்பிட்டுட்டு போடக்கூடிய நேரத்தில் 50-60 வருஷத்துக்கு அதை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு பில்லியனர்ஸாக வாழ்கிறார்கள். ஃபித்னா அந்த அரபுல ஏற்படும், அரபு உலகத்துக்கு ஃபித்னா வரும், ஒரு வீடும் அதில் தங்கியிருக்க மாட்டாது என்று சொன்னார்கள். சோதனை, பிரச்சனை, குழப்பம், சண்டை அரபுலகத்துக்கு ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள், அதுக்கு ஒரு அமைதியும் வரும், அதுக்கு ஒரு குழப்பம் வரும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். நாங்கள் குடி போதையில், விபச்சாரத்தில், அநியாயத்தில், அட்டகாசத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம். அதனால எங்களுக்கு அழிவும். அவர்கள் நின்று வணங்குகிறார்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்காக அவர்கள் பாடுபடுகிறார்கள், பகல் நோம்பு நோட்கிறார்கள், இரவையில் நின்று வணங்குகிறார்கள், நீதமாக நடந்து கொள்கிறார்கள், ஒற்றுமையாக நடக்கிறார்கள் என்ற இந்த செய்தி கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு வழிகாட்டிய, முன்னெடுத்து வச்ச பல விஷயங்களை இந்த 1447 வருடங்களாக உலகளாவிய முஸ்லிம்கள் அதை சந்திச்சிருக்கிறார்கள். இதெல்லாம் நபி அவர்கள் சொல்லிவிட்டு துனியா விட்டு பிரிந்தார்களோ அதை இன்றைக்கு கண் முன்னுக்கு காட்சியாக தென்படுகிறது. உலகத்தில் யுத்தங்கள் நடக்கும் என்று சொன்னார்கள். யக்ஸுருல் ஹர்ஜ், ஹர்ஜ் என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்ட நேரத்தில் சொன்னார்கள், அதிகமான கொலைகள் நடக்கும் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் உலகத்தில் எப்படிப்பட்ட அழிவுகள், சேதங்கள், அநியாயங்கள், அட்டுழியங்கள், நாசகார செயல்கள், ஃபிரௌன்கள், தஜ்ஜால்கள் உருவாகுவார்கள் என்பதையெல்லாம் அவர்கள் அடையாளப்படுத்தி விட்டார்கள். இறுதியாக தஜ்ஜால் வருவதற்கு முன்பு 30க்கும் மேற்பட்ட தஜ்ஜால்கள் வருவார்கள். பொய்யர்கள், அநியாயக்காரர்கள், அட்டகாசம் செய்யக்கூடியவர்கள் உலகத்தில் வந்து கொண்டிருப்பார்கள் என்பதை நபி அவர்கள் அடையாளமாக சொல்லியிருக்கிறார்கள். அதை காலாகால மக்கள் அதை கண்கொண்டு கண்டிருக்கிறார்கள். நெருப்பு வெளியாகும் என்று சொன்னார்கள். அந்த மதீனாவுடைய நெருப்பை மக்கள் கண்டார்கள். மதீனாவில் நெருப்பு பத்துகிறது பல நாட்களாக. உஹது மலையில் அது சிரியால் உள்ள ஒட்டகத்தில் இருக்கக்கூடியவரும் அந்த நெருப்புடைய அடையாளத்தை காண்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவைகளை அப்படி சஹாபாக்கள் எப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நபி அவர்கள் வீட்டுக்குள்ள திருடன் வருகிறான் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடையாளம் கண்டு நாளைக்கு திரும்ப வருவான் என்று சொன்ன நேரத்தில் அதே மாதிரி அவன் வந்தான் என்ற சஹீல் புகாரில் பதிவாகும் அந்த சம்பவம் எமக்கு மிச்சம் தெளிவாக இருக்கிறது. அதனால் கண்ணியமானவர்களே, நான் இன்றைய இந்த சுருக்கமான நேரத்தில் 3 விஷயங்களை பற்றி பேச போகிறேன். ஒன்றாவதாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் என்ன நடக்கும், என்ன ஏற்படும், எப்படி அழிவுகள் வரும், அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், இது முதல் கட்டம். ரெண்டாவது, நாம் இருக்கக்கூடிய மாதம் ஷவ்வாலுடைய மாதம். இதற்கு அஷ்ஹுருல் ஹஜ் என்று சொல்வது. ஹஜ்ஜுடைய 3 மாதங்களில் ஒன்றுதான் ஷவ்வாலுடைய மாதம். அதில் 15 நாட்களை கடத்திட்டோம். அடுத்து எஞ்சிருக்கக்கூடிய காலங்களில் 18ஆம் திகதி இந்த ஏப்ரல் மாதம் நாங்கள் ஜுல்காதாவுடைய பிறை பார்க்கறதுக்கு இருக்கிறோம். மூன்றாவதாக, ஹாஜிகள் இந்த நாட்டில் இருந்து 3500 பேர் வளமைக்கு மாற்றமாக எல்லாரும் பணமெல்லாம் கட்டி போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உலகத்தில் ஒரு பதட்டமான நிலைமை இருக்குது.
இந்த நிலைமையை நாங்கள் எப்படி கையாண்டு இந்த வருடம் சென்ற வருடத்தை விட சிறப்பாக மக்கள், உலகளாவிய மக்கள், குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய என்னுடைய இந்த பயானை கேட்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கும், ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய இந்த 3500 பேருக்கும், அதிலும் குறிப்பாக இந்த நாட்டில் வாழக்கூடிய 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட முஸ்லிம்களும் செய்ய வேண்டிய சில காரியங்களை இங்கு நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை சொன்னார்கள், அது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. உதாரணமாக மிக பிரபலியமான ஹதீஸ் தான் ஹதீஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வெள்ள ஆடை அணிந்து, தலைமுடியில் எந்த விதமான மாற்றம் இல்லாமல், அடுத்த வீட்டிலிருந்து வர்றது போல தன்னை மிக சிறப்பாக வந்து மதீனால மஸ்ஜிது நபவியில் அமர்ந்து நபி அவர்களிடத்தில் கேள்விகளை கேட்டு, அவர்களை எழும்பி போன நேரத்தில் நபி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, இவர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, தெரியாது யா ரசூலுல்லாஹ், இவர் ஜிப்ரீல் உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுத்தர வந்தார்னு சொன்னார்கள். ஜிப்ரீல் யுஅல்லிமுக்கும் தீனக்கும். அப்போ அதில் அக்பிர்னி அனில் ஈமான், அக்பிர்னி அனில் இஸ்லாம், அக்பிர்னி அனில் இஹ்சான், அக்பிர்னி அனில் ஸா, அக்பிர்னி அன் அமாராத்திஹா. 5 விஷயங்கள், ஈமான், இஸ்லாம், இஹ்சான், கியாமத், அதனுடைய அடையாளங்களை பற்றி கேட்டார்கள். அதுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பதில் கொடுத்தார்கள். அதில் கியாமத்தை பற்றி கேட்ட நேரத்தில் நானும் நீங்களும் சமமாக இருக்கிறோம் என்ற அல்லாஹு தஆலா குர்ஆனில் கியாமத்து நெருங்கிவிட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எத்தரபத்தி ஸா, இன்றைக்கு 1400 வருடங்களாகிடுச்சு குர்ஆன் இறங்கி, இன்று வரைக்கும் நாங்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ரெண்டாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நமக்கு அதனுடைய அடையாளங்களில் 2 விஷயத்தை சொன்னார்கள். அன் தரல் ஹுஃபாத்தல் உராத யததாவலூன ஃபில் புரியான், அது சாதாரண ஆடு மேய்க்கக்கூடிய பாதணிகள் இல்லாத மக்கள் பெரிய மாட மாளிகைகளை கட்டுவார்கள் சொன்னார்கள். உலகத்தில் அதை நான் கண்டு கொண்டிருக்கிறோம். அரபு உலகம் எப்படி அனுபவித்து கொண்டிருக்கிறது, என்னென்ன டவர்கள் எல்லாம் கட்டுறார்கள், உலகத்தில் எப்படியெல்லாம் கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. சாதாரண இந்த வாட்டர்மெலன் தர்பூஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பூசணிக்காவை சாப்பிட்டுட்டு போடக்கூடிய நேரத்தில் 50-60 வருஷத்துக்கு அதை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு பில்லியனர்ஸாக வாழ்கிறார்கள். இது உலகத்தில் கண் கொண்டு எங்களோட காலங்களில் கண்ட ஒரு உண்மை. எங்களோட ஆசான்கள், எங்களோட முன்னோர்கள், மூத்தவர்கள், அவர்கள் போய் பார்த்த 1940களில் 50களில் கண்ட காட்சி, அதை இன்றைக்கு போல் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலிதல் அமத்து ரப்பஹா அவ் ரப்பதஹா, ஒரு எஜமானன் தன்னுடைய எஜமானை, ஒரு சாதாரண வேலைக்கார பெண்மணி தன்னுடைய எஜமானை பெற்றெடுப்பாள் என்று சொன்னார்கள். உலகத்தில் அடிமைகளாக தாய்மார்கள் ஆக்கப்பட்டு குழந்தைகள் எஜமான்களாகின வரலாறுகளையும் உலகில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் உலகத்தில் இப்படியான நிலைமைகள், அதுக்கு இந்த ஹதீஸுக்கு எப்படி கருத்து சொல்லப்பட்டிருக்குதுன்னா, குழந்தைகள் சில சந்தர்ப்பத்தில் வேலைக்காரியை போல பயன்படுத்துவார்கள். இன்றைக்கு இந்த கவலையான செய்தி உலகமெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். இலங்கையிலையும் சில பெற்றோர்களை நடத்தக்கூடிய விதத்தை பார்க்கும் பொழுது அது கியாமத்து வந்து விட்டதா என்ற அந்த எச்சரிக்கை ஏற்படுத்துகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அது தனிப்பட்ட வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களை நபி அவர்கள் சொன்னது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மௌத்தையும் சொன்னார்கள். என்ற மௌத்தும் அது கியாமத்துடைய அடையாளங்கள் ஒன்றுதான் என்று சொன்னார்கள். என்னுடைய வருகையும் கியாமத்துடைய அடையாளம் என்று சொன்னார்கள். பைத்துல் மக்தஸுடைய விஷயத்தை பற்றி சொன்னார்கள். பணம் மக்களுக்கு கொடுக்கப்படும், எடுப்பதற்கு இருக்க மாட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஏற்பட்டதை பற்றி சொன்னார்கள். ஃபித்னா, அந்த அரபுல ஏற்படும், அரபு உலகத்துக்கு ஃபித்னா வரும், ஒரு வீடும் அதில் தங்கியிருக்க மாட்டாது என்று சொன்னார்கள். சோதனை, பிரச்சனை, குழப்பம், சண்டை அரபு உலகத்துக்கு ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள், அதுக்கு ஒரு அமைதியும் வரும், அதுக்கு ஒரு குழப்பம் வரும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்தில் நிலநடுக்கம் ஏற்படும் என்று சொன்னார்கள்.
அதில் பல ஜப்பான் போன்ற நாடுகளில் அது எர்த்குவேக்குக்கு செய்யப்பட்ட பாதுகாப்பையும் தாண்டி உலகத்தில் பல இடங்களில், அது துருக்கியாக இருக்கலாம், பாகிஸ்தானாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், பல இடங்களில் நிலநடுக்கம் ஏற்பட்டதை தக்சுரு ஜல்சல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எச்சரிக்கை செய்தார்கள். அதுபோல தான் நபி அவர்கள் சொன்னார்கள், மனிதனுடைய இந்த பண்பற்ற தன்மை, அஹ்லாக் இல்லாத தன்மை, விபச்சாரம், அது எதரு ஜினா, விபச்சாரம் அதிகரிப்பு, ஒரு ஆண் பல பெண்களை பாவிக்கக்கூடிய அந்த நிலைமை உலகத்தில் ஏற்படும். உலகத்துடைய WHO உடைய அந்த அறிவித்தல் படி, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்படி, செக்ஸ் ரிலேட்டட் டிசீஸ் தான் உலகத்தில் அதிகரித்து கொண்டு போகிறது என்ற இந்த தன்னின சேர்க்கை LGBT போன்ற இந்த நாசகார செயல்களை உலகத்தில் நபி அவர்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அதே நேரம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜியுடைய வல் ஹல் வல் ஹைல வல் பிகால வல் ஹமீர் அல் தர்கபூஹா வ ஸீனா யஹ்லுகு மா லா தஅலமூன் என்று சூரத்து நஹ்ல்ல அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதில் ஒன்றுதான், இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஅத்தி யதகாரபு ஸமான், காலம் அப்படி சுருங்கிவிடும் என்று சொன்னார்கள். இதொன்று காலம் சுருங்கும். நேற்று பார் இருக்குது ரமதான், இன்றைக்கு முடிஞ்சிருச்சு, 15 நாளும் தாண்டிடுச்சு. யதகாரபு ஸமான். அல்லது இந்த டெக்னாலஜி என்ன செய்யும்னா உலகத்தை அப்படி சுருக்கி காட்டிடும். ஒரு காலத்தில் தாத்தாரிகள் முஸ்லிம்கள் 20 லட்சம் பேரை கொண்டார்கள். இது 600 சொச்ச ஹிஜ்ரியில். ஆனால் அந்த ஊர், அந்த பகதாத், அதை சூழ்ந்துள்ள மக்கள் தான் அதை அனுபவித்தார்களே தவிர உலகத்தில் மற்ற பகுதிகளுக்கு இந்த செய்தி எத்தவில்லை. அது பிந்தி தாய்த்துச்சு. காலம் சுருங்கும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த டெக்னாலஜியின் ஊடாக உலகத்தில் தகவல்கள் அது மிக வேகமாக பரவி உலகத்தில் 200 நாடுகளுக்கும் ஒரு ஊசியை போட்டாலும் ஒரு இடத்துல அது அதிகரித்து கொண்டு போகிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு ஒரு முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ரிவாயத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், காலத்துள்ள பரக்கத்து குறைஞ்சு போகும் என்று சொல்கிறார்கள். அல்லது ஒரு வருஷம் ஒரு மாசத்தை போல இருக்கும், ஒரு மாசம் ஒரு ஜும்மா போல இருக்கும், ஒரு ஜும்மா ஒரு நாளை போல இருக்கும், ஒரு ஒரு மணி நேரம் அது சொற்ப நேரமாக மாறிவிடும் என்று சொன்னார். அந்த காலம் அது உண்மையிலேயே சுருங்கும். அல்லது அந்த வாழக்கூடிய மக்கள் அந்த நெருக்கத்தின் காரணத்தினால் நான் சொன்னது போல இந்த தகவல்கள் பரிமாற்றம் அதிகரித்து கொண்டே இருக்கும். அதனால மக்கள் உடனே எல்லாத்தையும் விளங்குவார்கள். இந்த ஒரு பரக்கத்தில்லாத நிலைமை உலகத்தில் ஏற்படுவதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் மேலான சகோதரர்களே, இந்த தொழில்நுட்ப செய்தி இதனூடாகவும் உலகத்தில் பல அநியாயங்கள், அட்டகாசங்கள் நடைபெறும். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை கொண்டு தான் இந்த தஜ்ஜாலுடைய வருகை ஏற்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 அடையாளங்களில் தஜ்ஜால் என்று சொன்னார்கள். தஜ்ஜால் என்றால் யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து காலத்திலிருந்து தஜ்ஜாலுடைய வருகை பற்றி எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்வான்னா, அவன் ஒரு முஸ்லிம் என்று சொன்னவனை கத்தி எடுத்து வாள் எடுத்து இப்படி 2ஆக அறுத்து போடுவான். நீ என்ன ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லுவான். ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அப்படி 2ஆக அப்படி பிரித்து ஆடு உரிக்கிறது போல வெட்டுறது போல வெட்டிட்டு அது போல அதை உயிர் பெற செய்வான். அந்த உயிர் பெற செஞ்சுட்டு இப்போ கேட்பானா, நான் தஜ்ஜால் இல்லை, நான் தான் ரப் என்பதை நீ ஏற்றுக்கொள்வியா என்று கேட்கக்குள்ள அந்த ஈமான் உள்ளவர் உறுதியாக இருப்பார். நீதான் தஜ்ஜால் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று அவன் உறுதியாக சொல்லும் பட்சத்தில் அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுத்த சக்தியையும் பறிப்பான் என்பதாக வந்திருக்கிறது. உலகத்தில் இப்படிப்பட்ட அட்டகாசங்கள் நடக்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வருடங்களுக்கு முன்பு எச்சரிக்கை செய்தார்கள். மேலான சகோதரர்களே, அதை நாங்கள் இன்றைக்கு கண் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த லா தகூமு ஸா ஹத்தா யக்ததிலு ஃபிஅதான் அதீமதான், இந்த 2 கூட்டங்கள் மத்தியில் ஃபித்னாக்கள், குழப்பங்கள் வரும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹத்தா யுபஸு தஜ்ஜாலூன் கரீபு மின் ஸலாஸீன், எல்லாரும் 30க்கும் மேற்பட்ட தஜ்ஜால்கள் இந்த உம்மத்தில் வருவார்கள். இப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள், தஜ்ஜால் என்று இந்த இடத்துல சொல்லப்படுவது எப்படி அந்த இறுதி காலத்தில் அட்டகாசம், அநியாயம், கொலைகள், மனிதனுடைய தல வார்த்தைகளான தீர்ப்புகளை கொடுத்து உலகத்தில் இந்த பிரச்சனையை உண்டாக்குறது. அப்படிப்பட்ட நேரத்தில் எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, நாங்கள் ஈமானோட, அஹ்லாக்கோட,
பண்போட துஆவோட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த அந்த வழிகாட்டலோட எங்களோட வாழ்க்கைகளை நாங்கள் அமைச்சு கொள்ளும் நேரத்தில் மேலான சகோதரர்களே நாங்கள் ஒரு உயர்ந்த நிலைமையை அடைய முடியும் என்பதை நாம் மிக உறுதியாக இருக்க வேண்டும். உலகத்தில் இந்த பதற்றமான நிலைமை இன்றைக்கு மட்டுமல்ல, காலாகாலம் நாங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். உலக மகா யுத்தங்கள், 2ஆம் மகா யுத்தம், இது 3வது யுத்தம் ஒன்று உருவாக்கி விடுமோ என்ற அந்த கலவரம், அநியாயம். உலகத்தில் இந்த அநியாயங்களை செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருந்ததே கிடையாது. முஸ்லிம்கள் இப்படிப்பட்ட கோடான கோடி மக்களை கொண்டதுன்றதே வரலாறு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 10 வருட அந்த பத்ரில் இருந்து ஆரம்பித்து தபூக் வரைக்கும் நடந்த யுத்தங்களுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1300 பேர் தான் முஸ்லிம்களும் அந்நியர்களும் சேர்ந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக இருக்கிறார்கள் என்ற வரலாறு மிக தெளிவாக இருக்கிறது. அதனால் அந்த விஷயத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கணும். யுத்தத்தை கொண்டு, சண்டையை கொண்டு ஒரு நாளும் உலகத்தில் நிம்மதியை, சாந்திய, சமாதானத்தை, ஐக்கிய ஒற்றுமையை கொண்டு வர இயலாது. பைத்துல் மக்திஸ் இன்றைக்கு, கஸா அந்த பலஸ்தீன் மக்கள் இன்றைக்கு சோர்வடைந்து பல வருடங்களாக அநியாயங்களுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில இன்று பைத்துல் மக்திஸ் பல வாரங்களாக மூடப்பட்ட நிலைமையில வரலாறுல நடக்காத ஒரு சோதனை இன்றைய உம்மத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். யா அல்லாஹ், இந்த நிலைமையை எங்களுடைய அந்த முதல் காபாவுக்கு நீ ஏற்படுத்தாமல் நாங்கள் அதை கைப்பற்றி அதில் போய் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் மன்றாட கடமைப்பட்டிருக்கிறோம். இது முதலாவது விஷயம். மேலான சகோதரர்களே, உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹர்ஜ் என்ற கொலைகள், அநியாயங்கள், அட்டகாசங்கள், கியாமத்துடைய அடையாளங்கள்ல ஒரு சிலதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தது போலதான் அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஈமான்ல உறுதியாக இருந்து எங்களுடைய ஈமானை பறிக்கொடுத்துடாம நாங்கள் உறுதியாக இருந்து அல்லாஹ்வோட தொடர்புடையவர்களாக மாறுவதை கொண்டு எங்களோட துஆ, எங்களோட கண்ணீர், எங்களோட இஸ்திக்ஃபார், எங்களோட தௌபா அது உலகத்தில் நிம்மதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் கொண்டு வரும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட வேண்டும். 2வது மேலான சகோதரர்களே, நாங்கள் ஷவ்வாலுடைய மாதத்தில் இருக்கிறோம். ஷவ்வாலுடைய மாதம் என்பதை அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மாலுமாத், இந்த 3 மாதங்கள் ஷவ்வால், ஜுல்காதா, ஜுல்ஹிஜ்ஜா, எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களும், ஹஜ்ஜுக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்களும், ஹஜ்ஜை முடித்துவிட்டு வந்தவர்களும், ஹஜ்ஜுக்கு போறதுக்கு நாம் நியத்து வச்சு அடுத்த வருடங்களில் போகலாம் என்று அந்த நியத்தோடு இருக்கக்கூடியவர்களும் இதை மனசுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஷவ்வாலுடைய மாதம் என்பது ஒரு சிறப்பான விஷயத்தை நமக்கு எடுத்தருகிறது. பாருங்க, பெருநாள் முதல் ஷவ்வாலுடைய முதல் பிறதான் அது நாங்கள் பெருநாளுடைய நாள். 6 நோன்பு. இமாம்களுடைய 2 கருத்து இருக்குது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொஞ்சம் இடைவேளை விட்டு அதை பிடிக்கலாம் என்று சொல்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தொடர்ச்சியாக பிடிக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஏற்றம். ஆனால் 2 இமாம்களும் சொல்வது என்னன்னு சொன்னால், இந்த எஞ்சிருக்கக்கூடிய நாட்கள் என்றாலும் 6 நோன்பை முடிச்சு கொள்வது அது பெரும் ஒரு வருஷத்துடைய நன்மையை தரும் என்ற அந்த நன்மாராயம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதனால் ஷவ்வாலுடைய மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா என்ற இந்த 2 பேரையும் கல்யாணம் முடிச்ச மாதம். திருமணங்கள் இந்த மாசத்தில் நடக்கலாமா என்று சிலர் கேட்பதுண்டு. ஆம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும், அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியான நபி அவர்களுடைய அந்த மனைவியான உம்மு சலமா, உம்முல் முஃமினீன், இந்த 2 பேருடைய திருமணமும் ஷவ்வால் இந்த மாதத்தில் தான் அது இடம்பெற்றிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதே போல மதீனாவுக்கு சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்த நேரத்தில் மதீனாவாசிகள், யூதர்கள் அங்கு வசித்தார்கள். அவர்கள் சொன்ன ஒரு விஷயம்தான், நாங்கள் சூனியம் செய்து விட்டோம், அதனால நபி அவர்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்க மாட்டாது என்ற ஒரு வதந்தியை பரப்பினார்கள். அந்த நேரத்தில் பெற்றெடுத்த புள்ளதான் ஹஸரத் அஸ்மா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மூத்த மகளான அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெற்றெடுத்தார்கள். அப்துல்லா இப்னு ஜுபைர் என்ற அந்த மகனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால வைத்து அவர்களுக்கு தஹ்னீக் செய்து, தான் பேரிச்சப்பழத்தை எடுத்து அதை மென்று அவர்களுடைய வாயில வைத்து அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
பிற்காலத்தில் பல மொழி ஆற்றல் உள்ளவர்களாக மாறி அவர்கள் காபத்துல்லா வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட நேரத்தில் அதை தவாஃப் செய்தார்கள். நீச்சல் அடித்து 7 தவாஃப்களை அவர்கள் பூர்த்தி செய்த வரலாறும் அவர்களுக்கு இருக்கிறது. இறுதியாக சில அநியாயக்காரர்களுடைய அநியாயத்தின் காரணத்தினால மக்கால அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அவர்களை கால தூக்கி அப்படி தொங்கவிட்டு அவருடைய தாய் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கொண்டு அந்த சோக காட்சை காண்பிச்ச ஒரு கவலையான செய்தியும் இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட பதிவாக இருக்கிறது. ஆக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் மதீனால வைத்து இந்த குழந்தைய நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உம்மு சலமா அவர்களை இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் மனமுடிச்சது போல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெற்றெடுத்த அந்த ஜுபைருடைய மகனான அப்துல்லா இப்னு ஜுபைர், முதல் அப்துல்லா என்று பெயர் வைக்கப்பட்டு மதீனால அவர்களுக்கு இந்த நபி அவர்கள் இந்த ஒரு சுப செய்தியை அறிவித்தார்கள். எப்படி மக்கால நபி அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் கிடைக்க மாட்டாது என்ற ஒரு செய்தியை பரப்பின நேரத்தில் இந்த செய்தியையும் அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு கொடுத்தான். கண்ணியமானவர்களே, ஷவ்வாலுடைய மாதத்தை சங்கைப்படுத்துவோம். எங்களால் முடியுமான நோன்புகளை நோட்போம். வரக்கூடிய திங்கள் அதை தொடர்ந்து வியாழன் இப்படியான நாட்களில் நோன்பு பிடிச்சிருந்தாலும் நாங்கள் இந்த 6 நோன்பை பூர்த்தி செய்ய முயற்சி எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் அமைதி, பைத்துல் மக்திஸுடைய அந்த மஸ்ஜித் திறப்பட்டு அமைதி வருவதற்காகவும் உலக யுத்தத்திலிருந்து மக்கள் விடுபடுவதற்காகவும் நாம் அல்லாஹ் இடத்தில் மன்றாட வேண்டும். ஆக உலக நிலைமைகளுக்கு துஆவுடன் இந்த ஷவ்வாலுடைய மாதத்துடைய கண்ணியத்துடன் ஹஜ்ஜுடைய மாதம் வரக்கூடிய நேரத்தில் இந்த 3 மாதங்களும் மினா உடைய மைதானத்தை ஞாபகப்படுத்துகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவுடைய மைதானத்தில் நபி அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், மினாவுடைய மைதானத்தில் மக்களை சந்திப்பார்கள். ஹஜ்ஜுடைய கடமை என்பது அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு தந்த ஒரு சிறப்பான அமல். அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜுடைய கடமையை சிறப்பாக நிறைவேற்றுங்க, உம்ராவை நிறைவேற்றுங்க என்று அல்லாஹ் தஆலா கடமை பிறப்பித்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, நோன்பு எங்கேயும் பிடிக்கலாம். ஜகாத் கடமையாக கூடியவர்கள் அவருடைய ஊரில் தகுதியானவர்களுக்கு கொடுக்கலாம். தொழுகை ஆகாயத்திலும் தரையிலும் கடலிலும் தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனால் ஹஜ் என்பது அந்த ஷாயிர்கள் மின் தக்வல் குலூப் என்று சொல்லக்கூடிய அந்த அடையாளம் விடப்பட்ட அந்த சிறப்பான பூமியில தான் அந்த ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கடமை நிறைவேற்றப்படலாம். உலகத்தில் வேறு எங்கும் அதை நிறைவேற்ற முடியாது. அது யாருக்கு கடமையாக விட்டதோ, கடந்த காலங்களில் இருந்து சவுதி அரசாங்கம் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான், ஏற்கனவே இவைகள் எல்லாம் பணம் கட்டி அவர்களுடைய ஹஜ்ஜுடைய ஹோட்டல் கூட புக் ஆகி மினா மைதானம் கூட அவர்களுக்கு அரஃபா எங்கே தங்குவார்கள் என்பதெல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டு அதுக்கு பணங்களும் கொடுக்கப்பட்டு எல்லாரும் ஏற்பாடோடு இருக்கிறார்கள். இந்த 3500 பேரும் உலகத்திலிருந்து வரக்கூடிய இந்த 20 லட்சம் மக்களும் தன்னுடைய எல்லா விஷயத்தை முடிச்சு கொண்டு அல்லாஹுடைய மாளிகைக்கு போறதுக்கு இன்றைக்கு நாளைக்கு இந்த ஆயத்தமாக இருக்கக்குள்ள தான் இந்த யுத்தத்துடைய ஒரு பயங்கரமான நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, மக்கால போயிட்டு என்ன செய்ய வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜாஹிலியத்துடைய ஹஜ்ஜில் என்ன செஞ்சார்கள், அதை நாங்கள் இந்த நாட்டில் 20 லட்சம் முஸ்லிம்களும் இந்த 3500 மஸ்ஜிதுகளும் உலமாக்களும் இந்த பணியில் ஈடுபட்டால் அல்லாஹ் நிச்சயமாக எந்தெந்த எப்படி உம்ராக்கு சில நெருக்கடியின் காரணத்தினால சிலர் போகவில்லை, ஆனால் அதிகமானவர்கள் போனார்கள். போகாதவர்களுக்கு உதைபியாவுடைய உடன்படிக்கையை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செஞ்சு உம்ராவுக்கு வந்து திரும்பி போனது போல ஒரு மன ஆறுதல் கிடைத்தது. யாருக்கு அந்த பாக்கியம் திரும்ப கிடைச்சதோ அவர்கள் அதுக்கு நன்றி செலுத்தியவர்களாக அல்லாஹ்வுடைய அந்த பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் இந்த வரக்கூடிய ஹஜ், நாங்கள் ஹஜ்ஜுடைய மாதத்தில் நுழைந்திருக்கிறோம். ஷவ்வாலுடைய முழு மாதமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை போய் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு டென்டாக போவார்கள். ஹஜ்ஜி கடமையாகிச்சு நபி அவர்களுக்கு ஹிஜ்ரி 6 அல்லது 8. ஆனால்
நபி அவங்க நபித்துவம் கிடைச்சி 13 வருஷமாக இந்த ஹஜ்ஜுடைய மைதானத்துக்கு போய் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் பணியில் ஈடுபட்டார்கள். அதில் 3 பஜார் இருந்தது. 1வது பஜார் உகாஸ், 2வது மஜன்னா, 3வது ஜுல் மஜாஸ். இந்த 3 பஜாரில் உக்காஸ் என்ற பஜார் இப்போ இந்த மாசத்துல நபி அவங்க உக்காஸுடைய அந்த பஜாருக்கு போயிட்டு மக்கள் சாமனம் வாங்கி விற்கக்கூடிய அந்த வேலையையும் ஜாஹிலியத்துடைய காலத்தில் செஞ்சார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போறதுக்கு முன்பு ஒரு 13 வருஷ காலமாக, அப்படின்னா 1500 வருடத்திலிருந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செய்து வந்த ஒரு முக்கியமான பணிதான் இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் டென்ட்களுக்கு போய் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது. கண்ணியமானவர்களே, இது முடிஞ்ச உடனே ஜுல்காதா மாதம் ஆரம்பிக்கக்குள்ள 20 நாட்களாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த 2வது பஜாரான மஜன்னா என்று சொல்லக்கூடிய அந்த பஜாருக்கு போயிட்டு மக்களுக்கு அழைப்பு கொடுப்பார்கள். இந்த ஜுல்காதாவுடைய 20 முடிஞ்சு அந்த ஜுல்ஹிஜ்ஜா 10 வரைக்கும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஜுல் மஜாஸ் என்ற அந்த பஜாருக்கு போயிட்டு நபி அவர்கள் உம்மத்துடைய வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பணியை செய்து வந்திருக்கிறார்கள். சஹாபாக்களை இதுக்கு தயாரித்தார்கள். இந்த நாட்டிலையும் உலகத்திலையும் தமிழ் பேசக்கூடிய உறவுகளுக்கு, ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களுக்கு மிக பணிவாக வேண்டுகொள்வது, மஸ்ஜிதுகளோடு இணைஞ்சி அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கும் இந்த பணியில குர்ஆன் குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுனல் முன்கர் வ துமினூன பில்லாஹ் என்ற இந்த தூதை குர்ஆன் மிக தெளிவாக வைத்திருக்கிறது. நாங்கள் சிறந்த உம்மத்தாக இருக்கிறோம், என் நலவை கொண்டு ஏவி தீயதை விட்டு தடுக்கக்கூடிய அந்த சிறப்பம்சத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது எமக்கு தந்த ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கிறது. அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஹாதிஹி சபீலி அது இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி, நானும் என்னை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த கர்மத்தில், இந்த சிறந்த அமலில் ஈடுபட வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். மக்காவுடைய வாழ்க்கையில் தார் அர்கம், மதீனாக்கு போனதுக்கு பிறகு அஸ்ஹாபு சுஃபா, இந்த 2 பகுதிகளிலும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கடைபிடித்து வந்த சஹாபாக்களை தயாரித்த ஒரு முக்கியமான பணிதான் இதுவாக இருக்கிறது. மேலான சகோதரர்களே, தொழுகை கடமை, நோன்பு கடமை, ஜகாத் கடமை, ஹஜ்ஜு கடமை, 50 கடமைகள்ல கலிமா சொல்வதும் கடமை. தொழுகண்டா அதுக்கு ஒரு அமல் இருக்குது, நோம்புண்டா அது நோன்பு நோட்க வேண்டி இருக்குது, ஜகாத்துண்டா பணத்தை வெளியாக வேண்டி இருக்குது, ஹஜ்ஜுன்னு பொழுது உடலாலும் பொருளாலும் போக வேண்டி இருக்குது. கலிமான்னு சொன்னால் என்ன? கலிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லிமும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தூதை சுமந்தவர்களாக ஹஜ்ஜத்துல் வதா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பு மினாவுடைய மைதானத்தில் 11ஆம் வருஷத்தில் நபித்துவம் கிடைத்து, இதை கொஞ்சம் கவனமாக கிரகிங்க மேலான சகோதரர்களே. நபித்துவம் கிடைச்சி 11ஆம் வருஷத்தில் மதீனாவிலிருந்து 6 பேர் வந்தாங்க, இஸ்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். 12ஆம் வருஷம் 12 பேர் வந்தாங்க, இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். 13ஆம் வருஷம் 72 பேர் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதுக்கு மேல நாங்கள் உங்களை மக்கால வைக்க மாட்டோம், நீங்க 53 வருஷம் இருந்தது போதும், நீங்க மதீனாக்கு வாங்க என்று கேட்ட நேரம் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தட்டி கேட்டார்கள் அவர்களை, என்ற பெரியப்பாவுடைய மகனை அல்லது என் சகோதரன் மகனை, என்ற சகோதரன் அவர்களுடைய மகனை, என்ற இந்த மருமகனை நீங்க அழைச்சிட்டு போறீங்க, இவரை நீங்க எப்படி நடத்துவீங்க, பாதுகாப்பு கொடுப்பீங்களா என்று கேட்ட நேரம் அவர்கள் சொன்னார்கள், மதீனா வாசிகள் எங்களுக்கு நதியில போய் கடல்ல போய் குதிக்க சொன்னாலும் நாம் குதிப்போம், இவருக்கு நாங்கள் முழுசாக வழிபடுவோம் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா மதீனா வாசிகளை அப்படியே ஆக்கி வைத்தான். உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு சஹாபாக்களாக அல்லாஹ் புகழக்கூடியவர்களாக அவர்கள் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன் வல் அன்சார் வல்லதீன தபவும் பிஇஹ்சான், அன்சாரிகள் முஹாஜிரீன்கள் என்று மக்காவாசிகளை மதீனாவாசிகளை புகழ்ந்து யார் அவர்களுடைய அந்த அடிசுவத்தை பின்பற்றுகிறார்களோ, கண்ணியமானவர்களே, இதை தான் நான் நீங்கள் எடுக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு போனவர்கள் சொற்பமானவர்கள். 20 லட்சத்தில் ஹஜ்ஜுக்கு போனவர்களுடைய எண்ணிக்கை எடுத்து பாருங்க. 20 லட்சம், 22 லட்சம், 23 லட்சத்தில் 3500 பேர் தான் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள்.
அப்போ ஹஜ்ஜுக்கு போகாதவர்கள் அதிகமானவர்கள், ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் சொற்பமானவர்கள். ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த பணியில் ஈடுபடுவார்கள் என்பது அல்ல. குர்ஆன் நான் ஓதின சூரத்து தௌபாவுடைய 100வது திருவசனம் மிக தெளிவாக இருக்கிறது. அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஉஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வர்து அன்ஹும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் அவர்களுடைய அடிசுவற்றை பின்பற்றினவர்கள், அல்லாஹ் அவர்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொண்டான் சொல்கிறான். அதனால சஹாபாக்கள் எந்த பணியில மதீனா முனவ்வரால மக்கால ஈடுபட்டார்களோ, அபு உமாமா ரலியல்லாஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு அவர்கள், துஃபைர் இப்னு அம்ர் தௌசி ரலியல்லாஹு அவர்கள் மக்காக்கு வந்த எல்லோருமே சுப்ஹானல்லாஹ் நபியோடு சேர்ந்து இந்த அல்லாஹ்வின் தீன் பக்கம், நபியுடைய இறுதி நபித்துவத்தின் பக்கம், ஆகிரத்தின் பக்கம், அஹ்லாக்கின் பக்கம், தூய எண்ணத்தின் பக்கம், நல்ல பண்புகளின் பக்கம், அறிவின் பக்கம், நல்ல அல்லாஹ்வுடைய ஞாபகத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் மாறணும். இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த ஷவ்வாலுடைய ஹஜ்ஜுடைய மாசத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதால பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரு ஆயத்தாக இருந்தாலும் இதை நீ எத்தி வைக்க வேண்டும் என்று சொன்ன அந்த தூதை சுமந்தவர்களாக எங்களுடைய ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் சென்று மஸ்ஜிதுடைய சூழலில் இருந்து இந்த தீனை நிலைநாட்ட பாதுகாக்க நாம் முயற்சி எடுப்போம் என்ற ஒரு வைராக்கியத்துடன் நாம் இதை செய்ய வேண்டும் மேலான சகோதரர்களே. அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய ஒரு சிறந்த உதவியை பெற்ற சமூகமாக நாங்கள் மாற முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பிறகு மதீனாவுடைய அந்த மஸ்ஜிதிலும் சஹாபாக்களை உலக நாடுகளுக்கு தயாரித்து அனுப்பி வைத்தார்கள். உலகத்தில் எந்தெந்த பகுதிகளுக்கு சஹாபாக்களை அனுப்பி வைக்க முடியுமோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 10 வருட அந்த பயணத்தை அழகான ஹயாத்து சஹாபாவுடைய முதல் பாகத்தில் தெளிவாக படிக்க முடியும். மேலான சகோதரர்களே, எங்கெங்கெல்லாம் சஹாபாக்கள் அனுப்பப்பட்டார்கள். யமனுக்கு முஆஸ் இப்னு ஜபல் போகக்கூடிய நேரத்தில், அலி இப்னு அபி தாலிபை அனுப்பக்கூடிய நேரத்தில், தஹியத்துல் கல்பியை அனுப்பக்கூடிய நேரத்தில், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களை அனுப்பக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த செய்திகளை சரியாக சுமந்து கொண்டு போனார்கள். ஒரு கிறிஸ்தவர்களுடைய யூதர்களுடைய ஒரு ஆய்வு ஒன்று இருக்கிறது, ஒரு ரிசர்ச் ஒன்று இருக்கிறது. அவர்கள் ஒரு ரிசர்ச் செஞ்சாங்களாம், இந்த சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறார்கள், நாங்கள் எண்ணிக்கையில் கூடுதலாக இருக்கிறோம். ஏன் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், ஏன் நாங்கள் தோல்வி அடைகிறோம்? அவர் சொன்னார்கள், அந்த ரிசர்ச் அவர்களுடைய கொடுத்தது ரிப்போர்ட்டை கிறிஸ்தவர்களும் யூதர்களும் சேர்ந்து செஞ்ச ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல சொல்லுது, மின் அஜ்லி அன்னா நஷ்ரபுல் ஹம்ர் வ நுஸ்லிம் ஃபில் அர்த். நாங்கள் குடி போதையில், விபச்சாரத்தில், அநியாயத்தில், அட்டகாசத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம். அதனால எங்களுக்கு அழிவும். மின் அஜ்லி அன்னஹும் யகூமுன லைல் வ யஸூமுன நார் யூஃபூன பின் நஹர் யதனாஃபஸூன பைனஹும். அவர்கள் நின்று வணங்குகிறார்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்காக அவர்கள் பாடுபடுகிறார்கள், பகல் நோம்பு நோட்கிறார்கள், இரவில் நின்று வணங்குகிறார்கள், நீதமாக நடந்து கொள்கிறார்கள், ஒற்றுமையாக நடக்கிறார்கள் என்ற இந்த செய்தி அந்த யஸ்தஜர், அந்த காலத்தை ஃபுர்சான் ஃபாரிஸ் நகரத்துடைய அந்த மன்னர்களுக்கு இந்த செய்தி கேட்ட நேரம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதர்களுக்கு நீங்க சண்டைக்கு போறதாக இருந்தால், சீன் நாட்டு மன்னனுக்கு ஃபாரிஸ் நாட்டு மன்னர் கடிதம் எழுதினார். சொன்னார், எங்களை அரபுல வந்து கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள், நீங்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்ட நேரம் அந்த சைன் நாட்டு மன்னர் அந்த நேரத்தில் சொன்னார், சீன் நாட்டு மன்னர், இவர்கள் வந்திருக்கக்கூடியவர்கள் யார்? இந்த தன்மை உள்ளவர்களா? இவர்கள் நீதமாக நடப்பார்கள், விட்டு கொடுப்பார்கள், அவர்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள், அற்றுளி. இதெல்லாம் கேட்டதுக்கு பிறகு அந்த சைனா நாட்டு மன்னர் சொன்னாராம், அந்த காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில், இந்த பாருங்க, இவர்களோடு நீங்கள் சண்டை பிடிக்க போனால் இந்த மலைகளை பார்த்து இவர்கள் இடம் கேட்டாலும் மலைகளும் இவர்களுக்கு இடம் கொடுக்கும், அதனால இவர்களோட நீங்கள் சுல்ஹு செஞ்சுக்கோங்க என்று சொன்னாராம். கண்ணியமானவர்களே, எங்களோட வெற்றி எல்லாம் ஈமான், தக்வா, உள்ளச்சம், சபர், அஹ்லா, மார்க்கம், பயபக்தி, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, பாவத்திலிருந்து தவிர்ந்து ஜினா, குடி, போத, வட்டி, ஹராம், சூது, பொய், கோல், புறம் பேசுறது,
இப்படியான பாவங்கள் இருந்து தௌபா செஞ்சு அநியாயம் அட்டகாசங்கள்ல ஈடுபடாமல் ஹலாலான முறையில் தொழிலை செஞ்சு நாங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக எமக்கு வெற்றி கிடைக்கும். நான் என்று முன்வைத்த உலகத்துக்கு அமைதி வருவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதே நேரத்தில் ஷவ்வாலுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். 6 நோன்பு நோட்பதுடன் இந்த மாதத்தை சங்கைப்படுத்தி ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள், இந்த நாட்டிலிருந்து ஹஜ்ஜுக்கு வெளியாகக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவுடைய மைதானத்தில் 13 வருடங்களாக எதை செய்தார்களோ அதை பிற்காலத்திலேயும் சஹாபாக்கள் அனுப்பி நபி அவர்கள் எந்த பணியில் ஈடுபட்டார்களோ அந்த பணியில ஈடுபடக்கூடியவர்களாக ஒவ்வொரு மஸ்ஜிதும் ஒவ்வொரு இமாமும் ஹஜ்ஜுக்கு வழிநடத்த போகக்கூடிய அந்த குரூப்புகளும் குரூப்பில் உள்ள உலமாக்களும் ஜமியத்துல்லமாவும் நாட்டில் உள்ள உலமாக்களும் மஸ்ஜிது நிர்வாகிகளும் சேர்ந்து இந்த வருட ஆஜிகளை இந்த நாட்டுடைய தூதர்களாக அனுப்பி நாங்களும் சேர்ந்து அவர்களோட இந்த உழைப்புல முயற்சியில அல்லாஹ்வுடைய தீன உலகத்துல நிலைநாட்டும் இந்த பணியில ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. யா அல்லாஹ், உலகத்துல நிம்மதியான ஒரு நிலைமையை நீ ஏற்படுத்தி தருவாயாக. உலகத்தில் இந்த ஹர்ஜ் என்று சொல்லக்கூடிய கொலைகளை நீ நிறுத்துவாயாக. அட்டகாச அநியாயக்காரர்களுக்கு ஒரு முடிவை தருவாயாக. யா அல்லாஹ், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் பல மனிதர்களும் உன்னிடத்துல கையேந்திருக்கிறோம். யா அல்லாஹ், பல நல்லடியார்கள் இந்த இடத்துல கூடியிருக்கிறார்கள். யா அல்லாஹ், உன்னிடத்துல மன்றாடுகிறோம். யா அல்லாஹ், நீனே நிம்மதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் கொண்டு வருவாயாக. பைத்துல் மக்தஸுக்கு யா அல்லாஹ் ஒரு நிம்மதியான நிலைமையை, யா அல்லாஹ் மஸ்ஜித் தொழாத நிலைமை, வரலாறில் காணாத ஒரு சோதனை ஏற்பட்டிருக்கிறது. யா அல்லாஹ், இந்த நிலைமை மாற்றி விடுவாயாக. ஷவ்வாலுடைய நோன்பை யார் விட்டிருக்கிறோமோ அதை நோட்கக்கூடிய பாக்கியத்தை அனைவர்களுக்கும் தருவாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உகாத் மஜன்னா ஜுல் மஜாஸ் என்ற அந்த 13 வருடங்களாக அந்த பூமியில நபி அவர்கள் எந்த தியாகம் செய்தார்களோ அதை ஒவ்வொரு முஸ்லிமும் உலகத்தில் செய்யக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவாயாக. இந்த வருடத்தின் ஹஜ்ஜை உம்மத்துக்குள்ள ஹைருள்ள ஹஜ்ஜாக அனைவர்களும் அந்த 20-30 லட்சம் மக்களும் ஒன்று சேரக்கூடிய அமைதியான ஒரு சூழலை நீ உலகத்துக்கு ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் அநியாயங்கள் தன்னுடைய உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஈரான் மற்ற நாடுகளுக்கு மத்தியில் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் ஒரு அமைதியான நிலைமையை உலகத்துக்கு நீ ஏற்படுத்தி தருவாயாக. யாரெல்லாம் இந்த நாசக்கார செயலில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கொண்டு ஹிதாயத்தை இல்லாத அழிவை நீ அவர்களுக்கு நாடுவாயாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.